எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு சிட்டுக்குருவி வந்தால் வீட்டில் என்னென்னலாம் நடக்கும், அதனால் என்ன பெனிஃபிட்டு, சிட்டுக்குருவி வருவதால் உங்கள் வீட்டில் என்ன வளர்ச்சி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், இருந்தாலும் இது புதிய பதிவு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும், எதுக்காக உங்கள் வீட்டை அது தேர்ந்தெடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாகவே சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தாலே மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல சக்திகள், நல்ல தெய்வீக சக்திகள் இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே சிட்டுக்குருவி வரும். அப்படி வருதுங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வருது அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். நம்ம பொதுவாகவே சிட்டுக்குருவியை சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்டுக்குருவி நம்ம வீட்டை ஏன் தேர்ந்தெடுக்குன்னா அது பார்த்து தான் தேர்ந்தெடுக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கு வரணும்னா சிட்டுக்குருவி டெய்லி வந்து போகும். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அது பார்க்கும். நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த வீட்டில் கட்டலாமா, இந்த வீட்டில் நல்ல சக்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு வீட்டை தேர்வு செய்யும் சிட்டுக்குருவி. நீங்களே கவனிச்சிருக்கலாம், பல தடவை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகும். அது கரு உண்டானோடனே ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பார்க்கும். ஒவ்வொரு வீடாக போய் அது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பல தடவை போகும். அந்த நபர்களை, அவங்க வீட்டில் உள்ளவங்களை, அந்த சிச்சுவேஷன், அந்த வீட்டில் உள்ள நல்ல சக்திகள், நல்ல அதிர்வுகள் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அது கட்டவே செய்யும். குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இந்த பல்லியோ இந்த சிட்டுக்குருவியோ வீட்டுக்குள்ளே வாசம் செய்யும். இப்போ சிட்டுக்குருவி வருதுனாலே உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். சிட்டுக்குருவி வர்றதுனால நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நான் சிட்டுக்குருவி தான் நம்மளோட முன்னோர்கள். அவருங்க தான் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வீடு விருத்தி அடையும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்கலை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, வீட்டில் எந்த ஒரு விருத்தியுமே இல்லை, வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி வீட்டில் செல்வ செழிப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்கு வராது. இதே இது உங்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் வருது, உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் வருது, உங்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குது, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் தேடி வருகிறது, அதிர்ஷ்டம் தேடி வருகிறது அப்படின்னா தான் உங்களுக்கு சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளேயே வரும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ளே வரும். அந்த அதிர்வுகள், நல்ல அதிர்வுகள் இருந்தால் தான் வரும். நல்ல மனிதர்கள், நல்ல வைப்ரேஷன் இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே வரும். அப்போ நம்ம வீட்டில் நல்ல வைப்ரேஷன் வருதுனாலே சிட்டுக்குருவி உள்ள வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. சிட்டுக்குருவி கூடு கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப பார்த்து தான் கட்டும். அந்த வீட்டில் தெய்வீக அம்சம் இருக்கா, வாஸ்து குறைபாடு இருக்கா. வாஸ்து குறைபாடு நிறைய இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வராது. வாஸ்து குறைபாடு கம்மியாக இருந்துச்சு, அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் இருக்குன்னா கண்டிப்பாக சிட்டுக்குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சிரும். சிட்டுக்குருவி வீடு கட்டுதுனாலே நம்ம வீட்டுக்கு வளமை, செல்வ செழிப்பு, விருத்தி, அதாவது வாரிசுகள் விருத்தி, இல்லை திருமணம், நல்ல காரியங்கள், வீடு கட்டுவது, இந்த நிலம் வாங்குவது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இல்லை தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு நடக்கும். அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சிட்டுக்குருவி வருவதால் வாஸ்து குறைபாடு நீங்கும். உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்ட ஆரம்பித்தேன்னே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்களே கவனித்து பார்க்கலாம். உங்களுக்கு பண விஷயமாக இருந்ததுன்னா பணம் வந்திருக்கும், இல்லை வராத பணம் வந்திருக்கும், இல்லை திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரும், இல்லை உங்கள் வீட்டில் திருமண பேச்சுக்கள் நடைபெறும், ஒரு மங்கள காரியங்கள் நடைபெறும். ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லை குழந்தை உருவாகிறதா இருக்கட்டும், குழந்தை உருவாகிற விஷயங்கள் கண்டிப்பாக சிட்டுக்குருவிக்கு கூடு கட்டினா நடக்கும். திருமண விஷயங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து இந்த வீடு கட்டாமல் இருக்கிறவங்க கட்டுவாங்க. இல்லை அது வீடு கட்டி இருந்தாலும் அடுத்தடுத்து வீடுகள் அதிகமாக கட்டுறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டாகும். தொழில் நீங்கள் புதுசாக தொடங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருப்பீங்க. அப்போ அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கூடி வரும். ஒரு புதிய தொழில், இல்லை தொழிலில் விருத்தி ஆகி அதன் மூலமாக நல்ல வருமானம், நல்ல பணவரவு எல்லாமே கிடைக்கும்.
இப்போ வந்து குழந்தைகள் வந்து ஒரு மேற்கொண்டு பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கூட வந்து கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக வந்துடும். வீட்டில் வந்து அமைதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு இது இருக்கும், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். வீட்டில் வந்தால் சந்தோஷமே இல்லைன்றவங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சவுண்டு பாருங்கள், சுற்றி சுற்றி அந்த சிட்டுக்குருவியோட சவுண்டு கேட்கும்போது ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. நம்ம வீட்டில் குலதெய்வம் வருதா வரலையான்னு. அப்படி வராதவங்க இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து சிட்டுக்குருவி வந்து போகுது அடிக்கடி, இல்லை வீடு கூடு கட்டி வசிக்குது, இல்லை உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் இருக்குது, உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வசிக்குதுன்னு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளானது, வேறு எதையும் வச்சு தெரிஞ்சுக்கக்கூடாது. சிட்டுக்குருவியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக வந்து உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கா, இல்லை சாபங்கள் இருக்கிறதா அப்படின்னு இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வந்தாலே முன்னோர்கள் சாபங்கள்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்கள் ஆசி நம்மளுக்கு கிடைக்குது, அடிக்கடி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வீடை வந்து விருத்தி ஆக்கிறதுக்கு தான் அவங்க வராங்க அப்படின்றத பற்றி இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இந்த சிட்டுக்குருவி வர்றதுனால உங்கள் வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் தான் நடக்கும். நீங்கள் இப்போது நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நகை வாங்குவாங்க சில பேர். நகை, பணம் எல்லாமே சேரும். வீட்டில் வந்து ரொம்ப நாளாக திருமண காரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, வரனே வரல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண காரியங்கள் அந்த வீட்டில் நடக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கு, குழந்தையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த சிட்டுக்குருவி வருதுனால உங்களுக்கு வந்து குழந்தை விருத்தி ஆகும், அந்த குடும்பம் வந்து விருத்தி ஆகும். அதன் மூலம் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிட்டுக்குருவி வரும்போது நம்ம குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சிட்டுக்குருவி வந்து நம்ம வரும், நம்ம வந்து அதுக்கு தோதாக வந்து நம்ம வந்து கூடு இந்த மாதிரி இதுகள்லாம் நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு கூடு மாதிரி கட்டி அந்த கடைகள்லாம் கிடைக்குது, மீஷோ, அமேசான்லாம். நான் வந்து வீடியோக்கு கீழே வந்து இருக்குது, உள்ளே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கூடுகள்லாம் வாங்கி நீங்கள் வந்து கட்டி வச்சிங்கன்னா, கொஞ்சம் இந்த தானியங்கள்லாம் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அதுவே வரும். கண்டிப்பாக அது ஒரு வீட்டில் வந்து இறைகள்லாம் இருக்குது அப்படின்னாலும் வரும். ஆனாலும் உங்கள் வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கும் கண்டிப்பாக சிட்டுக்குருவி கட்டும். இதை நீங்கள் சோதிக்கிறதுக்காகவே நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, இல்லை முன்னோர்கள் இது ஆசீர்வாதம் இருக்கா, இல்லை வந்து குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கான்னு சோதிக்கிறதுக்காகவே நீங்கள் வந்து சிட்டுக்குருவிக்கு கூடு செட் பண்ணி நீங்கள் வைங்க. இந்த அரிசி, இந்த சின்ன தானியங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் போட்டு வைங்க. கண்டிப்பாக அது வந்து சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் வந்து நல்ல நேர்மறை ஆற்றல்கள் இருக்குது, தெய்வீக சக்தி நிறைந்து இருக்கிறது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சிட்டுக்குருவி வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.